கேக்குதுங்களா? இப்ப கேக்குது, இப்ப கேக்குது. அதான் அந்த படத்துல வடிவேல் சொல்றாங்களா, அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேடான்னு. எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன் கடைசி வரைக்கும் சொல்லலையே நீங்க. அது சுத்த சன்மார்க்கத்துலதான் அதுக்கு பொருள் இருக்கு. அதுக்கு சரிப்பட்டு வரணும்ன்றது அந்த குரல்ல கூட வரும். ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் மற்ற செத்தாருள் வைக்கப்படும். அது 2 விதமான பொருள் கொடுக்குங்க. அதாவது எப்படின்னா, ஒத்ததுன்னா நம்மளுடைய உயிர் மாதிரிதான் சூழ்ந்திருக்கிற உயிர் எல்லாத்துக்குள்ளவுமே இறைவன் நான் 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 என்ற வண்ணத்துல விளங்குறார். அந்த வண்ணம் எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான். அதுதான் அகவல்ல சொல்வார், பயிர்ப்புரு கரண பரிசுகள் பற்பல உயிர் திரள் ஒன்று. இந்த உயிர்கள் எல்லாம் தன்னுடைய உணர்வு நிலையில ஒரே மாதிரிதான் இருக்கும். அதாவது அதுதான் சாமி சொல்லும் போது, புறச்சூழலை விலக்கி விட்டு பார்த்தால் அங்கு தானே கூடும். அதுதான் வள்ளலார் அறிவும் ஒழுக்கமும் ஒத்த இடத்தில் தானே கூடும். ஒழுக்கம்னா இங்க இந்திரிய ஒழுக்கமோ கரண ஒழுக்கமோ ஜீவ ஒழுக்கமோ அல்ல, ஆன்ம ஒழுக்கத்தை சொல்றார். ஆன்ம ஒழுக்க நிலையில இருந்து அறிவுன்றது அருள் அறிவு, அருள் அறிவு அல்லது அருள் உணர்வு. ஆக அருள் அறிவு நிலையிலிருந்தோம் ஆன்ம ஒழுக்கத்திலிருந்தோம் பார்க்கும்போது தானே கூடும், தான் மட்டுமே இருப்பதாக உன்னுடைய அனுபவத்தில் தெரிகின்றார். புரியுதுங்களா? அதுதான் அந்த பெருமான் ஒருநிலை பகுதியில சொல்லுவார். ஒருமை அப்படின்னா என்ன அப்படின்னா அதுக்கு அர்த்தம் சொல்லுவார். ஒருமை என்னன்னா அறிவும் ஒழுக்கமும் ஒத்த இடத்தில் தானே கூடும். தானேன்னா ஏகாரம். தான் ஏ அப்படின்னா தானே தான் எல்லா உயிருமா இருக்கிற அந்த ஏக அனுபவம் அனுபவத்துக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். அதனால்தான் எல்லா உயிரும் என் உயிராயின, எல்லா போகமும் என் போகமாயின அப்படின்னு சொல்றார். ஆனா அந்த அனுபவத்தை பெற்றுட்டு அந்த மேட்டுக்குப்பத்துல திருவரையில தன்னை மறைக்கும் போது அப்ப என்ன சொல்றாரு, இப்பொழுது நான் இந்த உடம்பில் இருக்கிறேன், இனி எல்லா உடம்பிலும் புகுந்து கொள்வேன் அப்படின்னு எதிர்காலத்தில் நடக்க போறதா சொல்றதுக்கு காரணம் அது புரியாது. அப்படி சொன்னாதான் ஒரு முதல் கட்ட புரிதல் இருக்கும் மக்களுக்கு. இல்லைன்னா எல்லா உயிரும் நானே அது புரியாது. வேலைக்கு அந்த மாதிரி நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அது ஒரு இலைமறைக்காயா தன்னுடைய அனுபவத்தை இலைமறைக்காயா சொல்றாரு. அது ஏற்கனவே வள்ளல் பெருமானுக்கு இருக்கிறது தான். அந்த அனுபவத்தை சொல்லும் போது இப்ப இருக்கு, இந்த உடம்புக்குள்ள இருக்கு, இனி எல்லா உடம்புல புகுந்து கொள்ளுவேன் அப்படின்னு புரியும் அவங்களுக்கு எல்லாருக்குமே. அந்த ஒரு நிலை தான் ஒருமை. அதுதான் பயிர்ப்புரு. அது அந்த நிலையில ஜீவ நிலையில இருந்து அது பார்க்கும்போது ஒரு ஜீவன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த உணர்வு தான். ஒவ்வொரு மனிதனுடைய உண்மை ஆகட்டும், உயிரினுடைய உண்மை ஆகட்டும், நம்மளாம் யாருன்னா ஒரு குண்டூசி நுனியில லட்சத்துல ஒரு பாகம் ஒரு நுண் உணர்வு நிலை தான் நம்முடைய ஆதி நிலை. கேக்குதுங்களா? கண்டினியூட்டி இருக்கா? கேக்குது கேக்குது. நம்முடைய ஆதி மூல நிலை என்னன்னா எங்கிருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம், எங்கிருந்து நம்ம தொடங்குறோம், நம்முடைய இருத்தல் எங்க கண்டினியூஸ் ஸ்பார்க்கிங் இருக்கு. நம்ம ஸ்பார்க்கிங் சொல்றோம் இல்லையா, ஒரு ஸ்பார்க்கிங், அந்த ஒரு தீ பொறி, அந்த தீப்பொறினா அது அணைந்துடும். இது அப்படி கிடையாது. இது தொடர்ந்து நமக்கு எங்கிருந்து உதயமாகுதுன்னா மிக மிக நுண் உணர்வு நிலையில் தான் வருது. ஆக அந்த உண்மை மனிதனுடைய ஆதி மூல நிலை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அணுத்துவமான ஒரு உணர்வு நிலை. அந்த அணுத்துவ நிலைக்குள்ளதான் அருவமா உள்ளீடா இருக்கிறதுனால அருள். ஆக உணர்வுனாலே அது உள்ள இருக்கிறது தான். அதனாலதான் உள்ளுணர்வு அப்படின்னு சொல்றது. சுவாமி ஒரு பாட்டு பாடும்போது, உள்ளுணர்வாய் உனக்கான ஒருவாறு இலங்குகின்ற
என்னுரிமை பதியே அப்படின்னு பாடுவார். அந்த உள்ளுணர்வு நிலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் முதல்ல. இந்த அது உள்ளுணர்வு உணர்வு நிலை. இப்ப நம்முடைய உணர்வுலாம் ஸ்தூல உடல்ல வியாபித்து விட்டுருக்கு. ஆமா அது உண்மை. ஆமா ஆமா உண்மை உண்மை. அந்த உணர்வு இருக்கு. ஆனா அந்த உணர்வு உள்ளிருந்து அதனுடைய பிரகாசம் இங்க இந்த கடைசி ஸ்டேஜ்ல படுது. இந்த இந்த பூமி ஆகிய இந்த உடம்பு, இதுக்கு பூமி தான். இந்த உடம்பு பூமியினுடைய ஒரு இது மாதிரிதான், மண் கூறு தான். இதுலயும் பிரகாசிக்கும் போது நம்ம கடைசியில வர்றது மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம். இது எங்கதுடா அந்த உணர்வு வருதுன்னு அதை பத்தி நம்ம யாருமே நினைக்கிறது இல்லை. நம்ம எல்லாருமே இருக்கிறோம். எப்படி இருக்க முடியறதுன்னு சொல்லிட்டு யாருமே நம்ம சிந்திக்கிறது இல்ல. இப்போ இதயம் துடிக்குது இல்லைங்களா? அது ஏன் துடிக்குதுன்னு டாக்டர் கேட்டா, அது இயற்கை, அது தானா துடிக்குது. அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவான், அதுக்கு ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன், அது ஒரு இதாகுது அப்படிலாம் எதையோ சொல்லுவான். தானா சுவாசிக்குது, ரத்தம் தானா ஓடுது, எல்லாமே தானா நடக்குது இல்லைங்களா? அது இயற்கையா நடக்குது. அதே மாதிரி நம்ம மனமும் இயக்கத்தில் தானே இருக்கு. ஆமா, மனம் கூட எல்லாமே இயக்கத்தில் இருக்கு. ஆக உணர்வு என்பது கூட ஒரு இயக்கம். அதுதான் விளக்கம் சொல்றது. இயக்கம் சொல்றதை விட அது ஒரு விளக்கம். அது என்ன விளக்கம் அப்படின்னு பார்த்தா, அதுக்கு பேர் உண்மை தன்னை விளங்க செய்கின்ற பொழுது அது நான் என்ற வண்ணத்துல வந்துட்டு, அந்த வண்ணம் எல்லா உயிருக்கும் ஒரே மாதிரிதான் இருக்கும். நீங்க ஒரு ஆடை எடுத்துக்கிட்டு கொஞ்ச நேரம் ஒரு ஆடு மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கு ஒரு மரத்தடியில, பேசாமங்க உட்காந்துருங்க. உட்காந்துட்டு அந்த ஆடாவே நீங்க மாறணும்னா அந்த மனதை ஓர்மைப்படுத்தி அந்த ஆடு என்ன நிலையில இருக்குது, அது எந்த உணர்வுல இருக்குன்னு அது உணர்வுக்குள்ள போய் நம்மளை மறந்துட்டு அந்த ஆடுல அது வடிவத்துக்குள்ள போனோம். அதனுடைய உணர்வு, அதனுடைய அனுபவம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்மை மறந்துட்டு நீங்க அதை கான்சென்ட்ரேட் பார்த்தாலே தெரியும், அந்த இடத்துல நீங்க ஆடாதான் இருப்பீங்க. இது ஒரு இமேஜினேஷன் தான். புரியுதுங்களா? ஹலோ? ஆமா 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 சொல்லுங்க. இது இமேஜினேஷன் தான். ஆனா வரலாறு சொல்றது, ஒரு அன்பர் சாமி கிட்ட ஏதாவது ஒரு தீட்சை வாங்கிட்டு இந்த ஜென்மத்துல கடை சரியில்லான்னு சொல்லிட்டு ஒரு மந்திர தீட்சையோ இல்ல உபதேச தீட்சையோ ஒரு குதிரை இதை கொடுத்து இந்த மாதிரி செய், ஒரு சாதனம் சொல்லி செய்யணும் பெருமானார்கிட்ட வாங்கிக்கணும்னு ஒரு சிவபக்தர் வரார். அவர் என்ன, அவருடைய நோக்கம்ன்றது சாமிக்கு புரிஞ்சுது. எதனா ஒண்ணு மந்திர உபதேசம் அதெல்லாம் சொல்ல கேட்டு அதை உச்சாடனம் பண்ணிக்கிட்டு அந்த நிலையில இருந்தா முக்தி கிடைக்கிறோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில வர்றாரு. சாமி எதனா எனக்கு ஒரு தீட்சை கொடுத்து ஒரு உபதேசம் பண்ணிட்டு பட்டுன்னு ஒரே அடி கன்னத்துல அரைஞ்ச மாதிரி சொல்றாரு. ஏன் சொல்றாருன்னா, இது பழைய முறை மாதிரி எதுவும் மாதிரி கிடையாது. இது சுத்த சன்மார்க்கம் பழைய முறைகள்ல அந்த மாதிரில ஒரு கிடையாது. இது மந்திர உச்சாடனம் பண்றது அதெல்லாம் கிடையாது. மாதிரி அந்த மாதிரி தீட்சை வாங்கறது உபதேசம் கொடுக்கறதுலாம் கிடையாது. எல்லாமே உனக்குள்ள இருக்கிற உள்ளொளிதான் உனக்கு உதவி செய்யணும், அதை நாடணும். அதுக்கு புற சாதனைகள்லாம் அதுக்கு தேவையில்லை, நேரடியா தொடர்பு கொள்ளலாம். அதனால புற சாதனைகள்லாம் பழைய நெறிமுறைகள், அது புறத்துல செய்யறது, மனம் வாக்கு இதை வச்சு தயறது, அதெல்லாம் வேண்டாம். ஒரே ஒரு அடியா சொல்றாரு, பலார்னு கன்னத்துல அரைஞ்ச மாதிரி. சாதனம் ஒன்றும் வேண்டாம் காணும் பிச்சுன்னு சொல்லுவார் சாமி. சொன்னதை சரியா புரிஞ்சுக்கலன்னா பிச்சுன்னு. பிச்சுன்னு என்னன்னு தெரியல. அதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கிறத நான் படிக்கிறாயா. பிச்சுலகர் மெச்ச பிதத்தினேன்னு ஒரு சொல்லுவார். பிச்சு பைத்தியக்காரன் அர்த்தம். பித்து பிச்சு எல்லாம் ஒரே ஒரு அர்த்தம் தான். பைத்தியக்காரன் சொல்றோமே இல்லைங்க நம்ம. ஆமா ஆமா அந்த மாதிரி பைத்தியக்காரன் சொல்லாம பிச்சுன்னு சொல்லுவார். பிச் சாதனம் ஒன்றும் வேணாம் காணும் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு அப்பதான் ஒரு அட்டென்ஷனுக்கு வர்றாரு. இது எந்த பிராக்டிஸ் வேணான்றாரு. அப்ப என்னதான் சொல்ல போறாருன்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு. காலம் தாழ்க்காது எவ்வுயிரையும் தம்முயிர் போல் பாவிக்கின்ற
உணர்வை வருவித்துக் கொள்ள வேண்டும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா ஆமா ஐயா. காலம் தாழ்க்காது, டிலே எல்லாம் பண்ணாத. ஏன்னா நமக்கு காலம் இல்லை, அதனால காலம் தாழ்க்காது. எவ்வுயிரையும் தம்முயிர் போல் பாவிக்கின்ற உணர்வை வருவித்துக் கொள்ள வேண்டும். இப்போ பாவிக்கின்ற பாவிக்கணும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஆமா அதோட பாவிக்கின்றன்னா முடிஞ்சு போச்சு. அப்புறம் பாவிக்கின்ற உணர்வை வருவித்துக் கொள்ள வேண்டும். அது ஏன் சொல்றாங்க? பாவிக்கின்ற உணர்வை வருவித்துக் கொள்ள வேண்டும்னா மன அறிவினால் நீங்க பாவிக்க முடியாது. சுத்த சன்மார்க்கம்ன்றது இமேஜினேஷன் கிடையாது. இது அப்ப பாவிக்கின்ற உணர்வுன்னு சொல்லிட்டு ஒண்ணு வருது இல்ல, உணர்வு. அது மன உணர்வு கிடையாது. இப்ப ஒரு ஆட்டை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டு மேலதான் உங்களால கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியும் இல்லைங்களா? சப்போஸ் நீங்க அந்த ஆடே நீங்க இருக்கிற மாதிரி ஒரு பாவனை பண்றீங்கன்னா ஒரு ஆட்டை மட்டும்தான் நீங்க பண்ண முடியும். இன்னொரு ஆட்டை பண்ணும் போது நீங்க அந்த மனதை திருப்பி பின்வாங்கிட்டு இன்னொரு ஆட்டு மேல செலுத்தணும். அது இமேஜினேஷன் தான் முடியும் இல்லைங்களா? ஆனா இங்க சொல்றது எவ்வுயிரையும், பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா உயிர்களையும் தம்முயிர் போல் பாவிக்கின்ற உணர்வை வருவித்துக் கொள்ள வேண்டும். அப்ப இது என்ன அர்த்தம்? சும்மா பார்த்துட்டு நம்ம அது எவ்வுயிரமா நினைச்சிட முடியுமா? அது ஆகிடுமா? அப்படி நினைச்சா நீங்க அதை ஆயிடுவீங்களா? அப்ப ஒரு ஆட்டை ஒருத்தன் அடிக்கிறான், பாட்டை வெட்டுறான், அது 800 ரூபாய் நீங்க பாவிக்கிறீங்கன்னா நீங்க துடிப்பீங்களா? சொல்லுங்க. ஹலோ, கேக்கலையா? ஹலோ ஹலோ, கேக்குது. ஏன் லேட்டா வருது அங்க சவுண்டு? இல்ல நானு என் வாயில எச்சியா இருந்தது, துப்பிட்டு இருந்தேன், அதனால. சொல்லுங்க. அதாவது எவ்வுயிரையும்னா ஒரு உயிர் கூட விடுபடக்கூடாது அப்படின்னு தானே அர்த்தம்? ஆமா, பட்டுன்னு சொல்லுங்க. எவ்வுயிரையும் தம்முயிர் போல் பாவிக்கின்ற உணர்வை வருவித்துக் கொள்ள வேண்டும் போது அது நிச்சயமா மனம் தத்துவ கருவினால ஆகாது. அப்படி ஆகும்னா எவ்வுயிரையும் தம்முயிர் போல் பாவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுவார். பாவிக்க முடியாது, சாத்தியம் கிடையாது. அப்படி பாவனை பண்ண நீங்க ஒரு உயிர் மேல்தான் உங்களால முடியும். அது கூட ஒரு இமேஜினேஷன் தான், அது உண்மை ஆகாது. அப்படி உண்மையா இருந்தா ஒரு ஆடை வெட்டுறான்னா நீ அது நாம கரெக்டா தன்னுயிரா நீங்க அது நிக்கிறீங்கன்னா நீங்க துடிப்பீங்க ஆட்டோமேட்டிக்கா இல்லையா? அதாவது பசியினால் வீடுதோர் இறந்த வெற்றரை கண்டு உளம் பயந்தேன், நீடிய பிணியால் வருந்துகின்றோர் தமை கண்டு உளம் துடித்தேன் எல்லாம் வருது இல்லையா? ஏன் ரிப்ளை வர மாட்டேன்? ஆமா இல்ல நானு டிவி போட்டிருக்காங்க, அது உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுது, நான் மைக் மியூட் பண்ணி வைக்கிறேன். அதுக்கு சம்பந்தம் உங்களுடைய கவனம் எங்க இருக்குன்னு தெரிய மாட்டேன். காதுல போன வச்சுருக்கேன், அவங்களுக்கு கவனம் டீ தூள் அடுப்பு அங்கதான் போது போல இருக்கு. இல்ல ஐயா, நானு உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும். நீங்க ஒரு வாட்டி கேக்குறீங்கல்ல, அது என்ன சவுண்ட் அது, அதனால இப்ப டிவி சவுண்ட் உங்களுக்கு கேக்குதா? சரி பேசுங்க, நீங்க சொல்லுங்க. சரி. ஆக பாவிக்கின்ற உணர்வு வருவித்துக் கொள்ள வேண்டும்னா இந்த முதல்ல இந்த பாவித்தல் அப்படின்னா இட் இஸ் நாட் இமேஜினேஷன். வள்ளலார் இஸ் டெல்லிங் ஹியர் நாட் இமேஜினேஷன். பாவித்தல்னா அனுபவத்தில் கொண்டு வருதல் அர்த்தம். உண்மை. பாவித்தல்னா இப்ப அந்த பாவித்தல்ன்ற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடியே தான் நடைமுறையில இருந்து. ஒரு தகப்பனுக்கு வயசாகி போச்சு, 90 வயசு, அவருக்கு 4 பிள்ளைங்க இருக்காங்க, சொத்து எல்லாம் பிரிச்சு கொடுக்கணும்னு எல்லாரையும் கூப்பிட்டு, அப்பா நான் இன்னும் 2-3 நாளைக்கு மேல இருக்க மாட்டேன், இந்த உங்களுக்கு சொத்து சொல்லிடுறேன் ஓரலான்ட்டு, இந்த அந்த கீழாண்டா 4 காணி இருக்கு, இந்தப்பா அதை நீ எடுத்துக்க, நீ மேலாண்ட வெள்ளை ஜாஸ்தி, அது 3 ஏக்கர் இருக்கு, இதை நீ இதை நூந்தா பாவிச்சுக்கோ,
ஏப்பா உனக்கு நிலம் கிடையாதுப்பா, 3வது பையனை கூப்பிட்டு அந்த தெருல ஒரு வீடு இருக்குது, தென்னாலி தெருல ஒரு வீடு இருக்குது, அதை உண்டாப்பா வச்சுக்கோ, இந்தா வச்சுக்கோ. அப்புறம் அந்த பொண்ணு கூப்பிடுறாரு, நம்ம அம்மா சேர்த்து நகை வந்து 25 சவரம் இருக்கு, இதை உந்தா பாவிச்சுக்கோ. இப்படி சொல்லுவாங்க. பாவிச்சுக்கோன்னா உன்னுடைய அனுபவத்தில் கொண்டு வான்னு அர்த்தம். பாவிக்கிறது இந்த இடத்துல இமேஜினேஷன் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கணும். இமேஜினேஷன் பண்ண முடியாது. இந்த இமேஜினேஷன் பண்ற வேலை சுத்த சன்மார்ல கிடையாது. அப்போ அப்படி ஒவ்வொரு உயிரும் தன்னுடையதா பாவிக்கிறது தான் ஒருமை நிலை. அதுதான் அறிவும் ஒழுக்கமும் ஒத்த இடத்தில். இந்த பாவிக்கின்ற உணர்வு அல்லது பாவிக்கின்ற அறிவு இப்ப டேலி ஆகுதுங்களா? அது சொல்லுங்க. அறிவும் ஒழுக்கமும் ஒத்த இடத்தில் என்ன கூடும்? தானே நீங்க தான் இருப்பீங்க. கூடும் அப்படின்னா அது அனுபவத்திலே உங்களுக்கு தெரியும், அனுபவத்துக்கு வந்துடும். அதுதான் உண்மை. அதுக்குதான் அதுக்கு பேரு ஏக அனுபவம். அந்த ஏக அனுபவம்ன்றது மேல்நிலையில அந்த இறைவனுக்கு அந்த அனுபவத்துல தான் இருப்பார். இறைவன் யாவும் தானாய் இருப்பார். ஆக அந்த கட்டாயிச்சா? இல்ல இல்ல கட்டாயிடா. அப்போ அந்த நிலையிலுக்கு நமக்கு கொண்டு போறதுதான் சுத்த சன்மார்க்கம். அதாவது என்னை போல் ஒருமையுடன் இருங்கள் சொல்றார் இல்லைங்களா? அத்ததான் இப்படி சொல்றார். நீங்க காலம் தாழ்க்காது எவ்வுயிரையும் தம்முயிர் போல் பாவிக்கின்ற உணர்வு, அதுக்கு பேர் தான் அருள் உணர்வு அல்லது அருள் ஒளி உணர்வு அல்லது அருள் ஜோதி உணர்வு அல்லது உள்ளொளி நிலை. அந்த உள்ளொளி நிலையிலிருந்துதான் ஏக அனுபவம் வரும். ஏக அனுபவம்னா என்னை போல் ஒருமையுடன் இருங்கள். இந்த திருக்கதவம் திரவாயோ அந்த மாதிரி பாடல்ல அந்த இதெல்லாம் வரும். அந்த பாட்டு நினைக்கிறேன். அதுல ஏக மருந்தறியேன் மணியறியேன் பாட்டு வருது இல்லைங்களா? அந்த 10 பாடல் எனக்கு அதுல ஒரு பாடல்ல ஏக அனுபவம் அறியேன் எங்கனம் நான் புகுவேன் யார் குறைப்பேன் என்ன செய்வேன் ஏதும் அறிந்திலனே. அந்த ஏக அனுபவத்துக்காக தான் வல்லார் ஏங்குறார். ஏகம்னா ஒன்று, அந்த ஏகம் சத்து. அந்த சத்து பொருள் அதுக்கு பேர் தான் இயற்கை உண்மை என்கின்ற ஒரு மெய்ப்பொருள் வெளி, சச்சிதானந்த வெளி. அது தான் மட்டுமே இருக்கிறது. அந்த அனுபவத்துக்கு தான் ஒரு ஆன்மா போகணும். அதுதான் ஒருமை உணர்வு. அந்த நிலையில அதனால்தான் வள்ளல் பெருமான் இறைவன் சொல்றது. இப்ப நான் யார் நான் யார்ன்றது அது எத்தனையோ ஆயிரம் வருடங்களாக இந்த கேள்வி வந்துகிட்டே இருக்கு. அதுக்கு பதில் நான் ஆன்மா அப்படின்னு தான் வருது. ஆனா அது மனிதனுடைய முயற்சினால ஒழுக்கத்தினாலையும் மனதை ஒருமைப்படுத்தியும் நான் இந்த உடம்பு அல்ல ஆன்மாதான் நானு அப்படின்னு அந்த ஆன்ம சொரூபத்தில் நிற்கிறது. இது மனிதன் இறைவனை அடைவதற்காக போட்ட ஒரு பாட்டை ரூட்டு. ஆனா இங்க போய் உள்ள ஒடுக்க நிலைக்கு போயிடுச்சு. அதனால இறைவன் அங்கிருந்து இப்ப வெளிப்படுறார். வெளிப்படும் போது பழைய மார்க்கத்துல முக்தி தான். முக்தின்னா என்ன? ஜீவன் முக்தர் நிலையை அடையிறது. ஜீவன் முக்தர் ஞான சித்தர் வித்தியாசம் சொல்றார். ஜீவன் முக்தர்ன்றது மனோசாட்சி. அவங்க முக்தி அடைஞ்சிட்டாங்க அப்படின்றது அவங்க மட்டும் அவங்களுக்கு சாட்சி. ஞான சித்தருடைய நிலை வேற, அவங்க சர்வசாட்சி. அவங்க யாவும் தானாய் நிற்றல் எங்கும் சுற்றுதல், யாவும் தானாய் நிற்றல். எங்கும் சுற்றுதல்னா ஒவ்வொரு அணுவிலையும் சரி அண்டத்திலையும் சரி அவங்களுடைய ஐந்தொழில் நடந்துகிட்டே இருக்கும். அவங்க ஒரு தொழில அந்த இறைவன் தனது தொழில அந்த ஒரு குறிப்பிட்ட ஆன்மாவுக்கும் செய்யற மாதிரி அனுபவம் வச்சிருவாங்க. அந்த ஒரு நிலை சர்வசாட்சியா இருப்பாங்க அவங்க. அந்த நிலைக்கு இந்த நிலைக்கு கோடி கோடி பங்கு வித்தியாசம். ஜீவன் புத்தருக்கும் ஞான சித்தருக்கும் வித்தியாசம் கோடி கோடி பங்கு அதிகம். அந்த நிலையை பெற்றுக்கொள்றதுக்கு என்ன பண்ணணும்ன்றதுதான் இறைவனே கட்டளையிடுறார். அகவல்ல என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அகவல் நாம படிக்கிறோம். என்ன சொல்றாரு இறைவனுக்கு? இறைவன் வள்ளலாருக்கு ஒரு கட்டளை இருக்கிறார். சிவமே சிவமே சிவமேன்றதுல வரும் அருளே நாம் அருளாய் என்று அருளிய சிவமே 3 முறை சொல்லுவார். பார்த்திருக்கீங்களா? அருளே நாம் அறிவாய் என்று அருளிய சிவமே.
அருளே நான் அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? நான் யாருன்றதானே இப்ப கேள்வி. அதுக்கப்புறம் அருள் தான் நீ, அருள் தான் நான் ஆக இருக்கிறேன்றத நீ உணர்ந்துக்கோன்னு சொல்லலாம் இல்லையா? ஆனா அப்படி சொல்லி இறைவன் அருளே நாம், நாம் ஏன் சொல்றாரு? நாம்ன்றது என்ன? இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அனைத்து உயிர்களும் சேர்ந்து ஒருத்தரா தான் இருக்கிறோம். அதுன்னா அருள் உணர்வு தான். அருள் உணர்வு என்கின்ற அதுதான் பதியா இருக்கு நம் தலைக்கு நடுவுல. அதுதான் உள்ளொலியா இருக்கு அந்த அருள் உணர்வு. அதுதான் தனிப்பெரும் கருணை அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் சொல்றார். அதுதான் அருட்பெரு வெளி. அதுதான் கடவுளுடைய அருள் உணர்வு. அதுதான் கடவுளுடைய அறிவு. அதுதான் நமக்குள்ள விளக்க நிலையில இருக்க. இறைவன் விளங்குகின்ற நிலையில வராரு. அதுக்கு பேர் தான் விளக்கம் அப்படின்னு பேர். ஆக அந்த அந்த இயற்கை விளக்கமாகிய தனிப்பெரும் கருணை என்பது கடவுளுடைய அறிவு. அந்த உண்மை விளங்குகின்ற போது அருள் உணர்வா விளங்குது. அருள் உணர்வா விளங்கும் போது எல்லாமே தானான அனுபவத்துல வரணும். எந்த உயிரும் தன்னுயிராகவே இருக்கும். எந்த உயிரின் உடலும் தன்னுடலாகவே இருக்கும். எந்த உயிரின் மனமோ தன்னுடையதாகவே இருக்கும். ஆனா இதுக்கு மேல அருட்பெருவெளியில இந்த புறநிலைகள் டச் ஆகாமவும் தனியாகவும் இருக்கும். இதுதான் அருளுடைய வியாபகத்தன்மை. அகத்திற்கு அகமாய் தனியா இருப்பது மட்டும் அங்கிருந்து தங்கிய அசையாது தங்கி பட் அங்கிருந்து பொங்கி அகப்புறம் புறம் புறப்புறம் எங்கும் பூரணாகாரமாகி. நீங்க நடராஜபதி மாலையில வரும் முதல் பாடலிய அகம் அகப்புறம் புறம் புறப்புறம் எங்கும் பூரணாகாரமாகி அதே நிறைந்திருக்கு. அங்க ஒவ்வொரு உயிருக்கும் மையத்துல அருள் உணர்வும் அதை சுற்றி இருக்கிற 4 விரிவாக்கம். அதுதான் அகம் அகப்புறம் புறம் புறப்புறம். அதுதான் ஆன்மா, ஆன்ம ஆகாசம், ஜீவ ஆகாசம், கரண ஆகாசம், இந்திரிய ஆகாசம். இதெல்லாமே இது இப்படி சொன்னாலும் இதெல்லாம் கூட உணர்வு கிடையாது. இந்த உணர்வுக்கெல்லாம் ஆதி மூலப்பொருள் உணர்வா இருக்கிறது எதுன்னா அருள் உணர்வு. அந்த அருள் உணர்வை பிடிச்சுக்கோ. அந்த அருள் உணர்வு பிடிச்சுக்கன்னா எல்லாமே நீயா விளங்கு. புறத்துல அகத்துல அந்த நான் என்ற வண்ணத்துல அந்த அருள் உணர்வு விளங்கும். அதே நேரத்துல அது அகம் அகப்புறம் புறம் புறப்புறம் விளங்குறது அநேகராக தானே புறத்தில் விளங்குறதுனால அருளே நாம் அறிவாய். ஆக இப்ப வல்லாருடைய நிலை அவருடைய அனுபவம் என்னன்னா யாவும் அவரே இருக்கார். அவரு மட்டும்தான் இருக்கார். இந்த பிரபஞ்சம் முழுதும் அவரு மட்டும்தான் இருக்கார். இது ஏற்கனவே கடவுளுக்கு அந்த அனுபவம் தான் இருக்காரு. அந்த அனுபவத்தை அதே அனுபவத்தை நீ வா இங்க வா இந்த நிலையில் நில்லுன்னு சொன்ன பிறகு அங்க போய் நிற்கும் போது வரலாறுக்கும் தன்னை இழந்த பிறகு அந்த அனுபவமே வந்துடுது. இதுதான் சுத்த தன்மார்த்த சீக்கிரம். இந்த அனுபவத்துக்கு யாருமே சொல்லலையே இது வரல. எல்லாம் முக்தி அடையணும் பிறப்பிறப்பு. அதனால சுத்த சன்மார்க்கம்னுக்கு தனிச்சிறப்பை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா திண்டுக்கல் சுவாமி சரவணதார் நூல்களை மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா வரலாறை பத்தியோ சுத்த சன்மார்க்கத்து சிறப்பை பத்தியோ ஏகதேசம் அவளைதான் தெரிஞ்சுக்க முடியும். முழுமையா தெரிஞ்சுக்க முடியாது. அவங்க என்ன வரலாறு சொல்ல வந்தாருன்னு புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா நம்ம மன அறிவை கொண்டும் தேகமே நான் என்ற உணர்வு கொண்டும் தான் அற்பாவை 50 வருஷம் 60 வருஷம் ஆராய்ச்சி பண்றோம். ஒரு மன்றம் கழகம் சங்கம் வச்சுட்டு ஆராய்ச்சி பண்றோம். அதனால உலக மக்களுக்கு அதை கேட்கறவனுக்கு எதனா பிரயோஜனம் இருக்காங்கன்னா பிரயோஜனம் இருக்கும். அதை படிக்கும் போது அந்த நேரத்துல மனதுல ஒரு திருப்தி உணர்வு இருக்கும். அந்த அளவுக்கு தான் இருக்கும். மேற்கொண்டு சாதனை செய்ய முடியாது. ஏன் முடியாதுன்னா அதை எழுதினவங்க அந்த கருத்தை தெரிவித்தவங்க அவங்க சாதனத்துல இல்லை. அவங்க கருத்துக்களை திரட்டி தொகுத்து அவங்களுக்கு கிடைத்த கலைஞானத்தை கொடுத்து அதை வெளியிடுறாங்க. அவ்வளவுதான். இது அப்படி கிடையாது. அருட்பாவும் அந்த அருட்பாவுக்கு விளக்க உரையில சொன்ன நூல்களும் அருளே வெளிப்படுத்தும். ஹலோ. ஆமா ஆமா உண்மையா. சரிங்க. எனக்கு இந்த இடத்துல எனக்கு ஒரு வருத்தம். சொல்லுங்க.
இப்போ நீங்க நீங்க வந்து இன்னும் எங்களை மாதிரி புரியாதவங்களுக்கு எல்லாம் இந்த விஷயங்கள திரட்டி இதெல்லாம் எங்களுக்கு விளக்கியே உங்க காலங்கள்லாம் வீணா போகுதுன்னு நினைக்கிறேன். நீங்க உங்களால ஏன் இதுக்கு மேல நீங்க அடைய முடியல அப்படின்றது எனக்கு ஒரு வருத்தம் ஆகுது. நீங்க ஏன் அதெல்லாம் கவலைப்படுறீங்க? இந்த உலகத்துல அனந்தம் கோடி 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 ஆன்மாக்கள் இருக்கு. யாருமே அடையில. நம்ம வந்து முயற்சி பண்ணிட்டு தானே இருக்கோம். நம்ம அளவுக்கு எந்த அளவுக்கு முயற்சி பண்றோமோ அதை முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அது வேலையில அது நடந்துகிட்டு தான் இருக்கும். இருந்தாலும் அதனுடைய பலாபலன் வந்து அருள் தான் பார்த்து கொடுக்கணும். நம்ம ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த அருளுக்கு ஏங்கி உருகி தோத்திரம் பண்ணணும். தேக நிலையை கடந்து அந்த அருள் விட்ட தோத்திரம் பண்ணா அந்த பழைய ஞானிலாம் சொல்லுவாங்க, இறைவன் வந்து அந்த தோத்திரம் பண்ணா ஒரு மகிழ்ச்சி அடைவாரா. இறைவன் வந்து புதுசா மகிழ்ச்சி அடையில போறது இல்ல. அந்த அவர் வந்து உள்ள நெகிழ்ந்து நமக்கு ஒரு பரிசு கொடுப்பாரு. ஆனா எப்படி தோத்திரம் பண்ணணும்னா தேக உணர்வை கடந்து மன உணர்வை கடந்து அந்த புருவ மத்திக்கு உள்ளீடா போய் நிராதார நிலையில இருந்து அங்கிருந்து திருச்சமூகத்தின் முன்னாடி அதுக்கு முன்னாடி நின்று தற்போதும் அந்த அடியற்ற மரம் போல் சொல்றாங்க இல்லைங்களா. அதாவது பெரியவங்களை பார்த்தோம்னா இந்த காணும் பொங்கல்னு ஒரு பொங்கல் வருது, மாட்டு பொங்கலுக்கு அடுத்த நாள் காணும் பொங்கல்னா பெரியவங்களை காணுதல், சார்ந்தோர்களை காணுதல், அதுதான் காணும் பொங்கல். அவங்க இப்போ அது மாதிரி போய் எல்லாம் சொந்த பந்தம் எல்லாரையும் கூப்பிட்டு கும்மால் அடிக்கிறது இப்போ காணும் பொங்கலா போயிடுச்சு. அது மழையா போச்சு. பெரியவங்க பொங்கல் பண்டிகை எல்லாம் பண்ணிட்டு நம்ம வாழ்க்கைக்கு எப்படி வாழணும் வாழ்க்கையில அப்படின்னு பெரியவங்களை சந்திச்சு, அதான் பெரியோர் இருக்கும் இடத்தில் எழுந்தருளல் வேண்டும். இந்திரிய ஒழுக்கத்துல பெருமாள் சொல்ற அதெல்லாம் ரொம்ப அவசியம். அவங்களுடைய ஆசீர்வாதத்தை நம்ம வாங்கிக்கணும். நம்ம தாத்தா பாட்டி கால விழுறோம், அது வந்து கரெக்ட் தான். அது கரெக்டா செய்யணும், அவங்களுடைய மனதை குளிர்விக்கணும். ஆனா காணும் போது நீங்க வெளியில போனோம், எங்கேயாவது ஒரு ஆசிரமத்துல போய் பெரியவங்களை போய் அவங்க சந்திக்கணும். அவங்கள சந்திச்சு சொந்தக்கார காலில் விழுற, அத்தை கால மாமா கால விழுற, அது பிரச்சனை. அது எப்போ ஒன்னாலும் தீர்ந்துக்கலாம். ஒரு பெரிய இடத்துகளை நல்லா கேட்டறிஞ்சு உண்மையில அவர் வந்து தற்போதும் இழந்த ஒரு சுத்த மகானா இருக்கிற இடத்த போட்டு அவங்க நீங்க யார் வெளியில இருந்து கூட அவங்க திருச்சன்னிகளை அடியற்ற மரம் போல் வேணும். அடியற்ற மரம்னா இந்த ஆத்துல வெள்ளம் வருதுன்னு வைங்களேன், அந்த வெள்ளம் வரும்போது பொதுவா கரையில இருக்கிற மரம்னா சாயாது, அவ்வளவு சாஞ்சி எல்லாம் போயிடாது. அப்படி போனா எல்லாமே எடுத்து போயிருமே. எப்படின்னா அளவுக்கு மீறி வெள்ள பெருக்கு ஒரு மாசம் வந்துச்சுன்னா அந்த அடிச்சிடும். வேறு அடிக்க என்ன ஆகும், பொத்துரியும், மெதுவலவியாது. ஆமா, கடைசி மூச்சு வரையில தாக்கி பிடிக்கும் அது மரம். கடைசியில அடியற்ற மரம் பொத்துன்னு விடும். அந்த மாதிரி விடும். அடின்னா நமக்கு அடியா இருக்கிற அஞ்ஞான கூறுதான் ஆணவ மனம். இந்த நான் என்ற ஆணவ மனம் நீங்கணும். நான் என்பது உண்மையில ஒண்ணு இல்லை அப்படின்ற உணர்வுதான் நான் என்பது நீங்குதல். நான் என்பதை நீக்க முடியாது, நீக்கவும் கூடாது, அதுக்கு அவசியம் இல்லை. அது நீக்கிற தப்பு. அப்ப என்ன, அந்த ஆணவம் என்பது உண்மையில பிரணவம் தான். கடவுள் தான் பிரணவமா வெளிப்படுறாரு. அகர உகர மகரம் அப்படின்ற உருவம், அருவுருவம், அருவம், உடல், உயிர், உள்ளொளி, இந்த மூன்றாக தன்னை வெளிப்படுத்திக் கொண்டு திரிதேக சக்தியோடு அவர் வாழ்ந்து வருகிறார். அப்படிதான் முதல்ல புல்லு பூண்டுன்னு ஆரம்பிச்சு பல கோடி கோடி பிறவிகள் கழித்து இன்னைக்கு மனிதனா வந்திருக்கார். வந்திருக்கிறவர் யாருன்னு புரியாம தான் நம்ம திகைச்சிட்டு இருக்கோம். அவர் தான் இங்க நித்யானந்தம் சச்சிதானந்த அனுபவத்தை நித்யானந்த மனிதனில் வெளிப்படுத்தி கொண்டு எக்காலம் வாழ வந்திருக்கிறார். ஆக வாழ வந்திருப்பது நான் அப்படின்னு சொல்றவன் அவன் வாழாமையே செத்து போயிடுறான். வாழ வந்திருப்பது இது நான் அல்ல. ஏன்னா உள்ளது போகா, இல்லது வாரா, உள்ளது போகா. இல்லாத ஒண்ணு புதுசா திடீர்னு நீர்க்குமிழி போல வந்துவிட முடியாது.
அதே மாதிரி இருக்குது, இப்ப இருக்கிறேன்னு நீ சொல்றேன்னா அது எப்படி இப்ப உன்னால இருக்க முடியுதோ அப்படியே எக்காலம் இருக்கலாமே. அது உன்னுடைய சுதந்திரம் அல்ல. ஆக நான் இருக்கிறேன்றது அது ஒரு இருத்தல் என்கின்ற ஒரு ஸ்பேஸ், ஒரு அட்டாமிக் ஸ்பேஸ், கான்சியஸ்னஸ் ஸ்பேஸ், சூப்பர் கான்சியஸ், கம்பேஷனேட் ஸ்பேஸ், அது எப்படி ஒன்னாலும் சொல்லலாம். அதுதான் சதா தன்னுடைய சுடரை விரிக்கின்ற பொழுது நம்ம உணர்வுல நான் என்ற வண்ணமாய் அது விளங்குகிறது. அது அப்படி நான் என்ற வண்ணமாய் விளங்கலைன்னா கல்லுல அடிபட்டா நமக்கு ரத்தம் வரும், ஆனா வலிக்காது. நாக்குல லட்ட வச்சா கரையும், ஆனா உணர்வுல இனிக்காது. அப்போ லட்ட நாக்குல வச்சா உணர்வுல இனிக்குதுன்னா அந்த உணர்வு நான் என்ற வண்ணத்தில் விளங்குது. அது எல்லா உயிருக்குமே அப்படிதான் விளங்கும். அப்படி விளங்குவது எதுன்னா அந்த அருள் உணர்வு, ஒன்றான அருள் உணர்வு, எல்லையற்ற அருள் அனுபவ வாழ்வின் பொருட்டு புறத்திலே அநேகம் கோடி கோடி ஜீவர்களாய் விளங்கி கொண்டிருக்கிறது. இதுதான் சுத்த சன்மார்க்கம் நமக்கு சொல்லுகின்ற ரகசியம். அதனால்தான் அருளே நாம் அறிவாய். நாம் அனைவரும் சேர்ந்து அகநிலையில் ஒருவராகத்தான் இருக்கிறோம். அதனால்தான் இறைவன்கிட்ட வரலாறு வேண்டும் போது ஒன்றென காணும் உணர்ச்சி என்புருமோ ஏங்கிற ஒன்று என காணும் உணர்ச்சி. காணும்னா கண்ணால பார்க்கறதோ மனக்கண்ணால் இது பண்றதோ ஜீவனுடைய உணர்வு வரதோ அல்லது ஆன்ம அறிவு வருது இல்ல. அந்த காணும் அப்படின்னா அனுபவத்தில் கொண்டு வருது. காணும் ஒன்று என காணும்னா அந்த ஒன்று என்ற ஒரு அனுபவத்தில் எனக்கு எப்ப வருமோ ஒன்றென காணும் உணர்ச்சி, அந்த உணர்ச்சி தான் அருள் உணர்ச்சி. அருள் உணர்ச்சி ஏற்கனவே இருக்கு. நம்ம மேலே ஏறி முயற்சி செய்துதான் அந்த ஜீவன் தன்னுடைய மூலத்தை அறிந்து கொள்ள வேண்டும்ன்றது இயற்கையாக உள்ள நியதி. ஆக சுயானுபவத்தின் மூலம் தான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ள முடியும். அதனால்தான் அருளே நாம் அறிவாய் அப்படின்னு இறைவன் ஆணை செய்யணும். அதுக்காக ஒன்று என காணும் உணர்ச்சி என்றுமோ ஒன்றாக காண்பதுவே காட்சி, இப்படி பல இடத்துல சொல்றாரு. அதனால்தான் அறிவும் ஒழுக்கமும் ஒத்த இடத்தில் தானே கூடும். இதுதான் ஒருமை உணர்வு. அதனால்தான் என்னை போல் ஒருமையுடன் இருங்கள். என்னை ஏராளம் ஏற்றுவிட்டது யாரெனில் தயவு. அந்த தயவுக்கு ஒருமை வர வேண்டும். ஒருமை இருந்தால்தான் தயவு வரும். தயவு வந்தால் பெரிய நிலை மேல் ஏறலாம். ஒப்பற்ற தயவு உடைய பேரறிவே பூரண இன்பமா. இந்த தயவு வேணும்னா ஒருமை உணர்வு வந்தால் தயவு உடனே வந்துடும், அடுத்த செகண்ட் வந்துடும். அந்த ஒருமை உணர்வுன்னா ஒன்றேயான தன்மை, அதுதான் உண்மை. அதுதான் ஏக அனுபவம் அறியே அப்படின்னு வேண்டார். இன்னும் கூட அந்த ஏக அனுபவத்தை கொடுக்கலையே. இண்டிவிஜுவல் சுப்ரீம் காட், ஒன்லி ஒன் இண்டிவிஜுவல் செல்ஃப், காட் செல்ஃப் இஸ் தேர். அதுதான் நம்ம சுவாமிகள் காட் மேன் அப்படின்ற நூலில் நோ மேன் பட் காட், அது ஒரு வெட்டிங்கே வரும். நோ மேன் பட் காட், சூப்பரான இது. அது காட் மேன் புக்ல இருக்கு பாருங்க. அது மனிதனே கிடையாது. நீ எதை பார்த்து மனிதன்ற? உடலை பார்த்துதான் மனிதன்ற. புறத்து கண்ணால நீ எதை பார்க்கறியோ அதுதான் சத்து பொருள் நினைக்கிற. அங்கதான் மிஸ்டேக். நீ கண்ணால பார்க்கிற இந்த உடலை தான் மனிதன் அப்படின்னு நினைக்கிறியே. அந்த தோலை உரிச்சு பாருங்க. நீ கண்ணால பார்க்கிற மனிதனுடைய தோலை உரிச்சா என்ன இருக்கும்? வாந்தி தான் வரும். இதயம், நுரையீரல், மொத்த அசுத்த பொருள்கள்லாம் உள்ள இருக்கும். மலைப்பை இருக்கும், சிறுநீர் பை இருக்கும், மொத்தம் இருக்கும். இதுவா நானு? ஆனா இத மறைக்கிறதுக்கு தோல் ஒன்ன போட்டு பைய போட்டு மூணுனா எல்லாமே மாயை. அதான் மாயா சக்தி. அந்த மாதிரி நம்ம இருக்கோம். நம்முடைய ஏமாத்துறதே மாயா சக்தி தான். அந்த மாதிரி. ஆமா இப்ப நம்ம பேசும்போது இறைவன்கிட்ட உருகி நம்மளோட சிறுமையும் ஆண்டவரோட பெருமையையும் முறையிடணும் அப்படின்னு எல்லாம் பேசிக்கிறோம். ஆனா நடைமுறையில உட்காரும்போது அந்த மாதிரி
என் கஷ்டம் தான் உனக்கு தெரியுமே, ஏன் நான் என்னத்த சொல்றது அப்படின்ற மாதிரி ஒரு நம்மளுக்கு ஒரு இது வருது இல்ல, அது ஏன் அப்படி வர்றது? என்ன மாதிரி புரியலையே? இல்லையா, நம்மளோட சிறுமையையும் ஆண்டவரோட பெருமையையும் வந்து நம்ம விண்ணப்பிச்சுக்கின்னு அந்த காலையில வந்து ஆண்டவரை நினைச்சு தோத்திரம் பண்ணணும்னு சொல்றாங்க இல்லைங்களா? ஆமா. அது இப்போ நம்மளோட சிறுமையெல்லாம் உனக்கு தெரியும் ஐயா, என்னோட கஷ்டம் உனக்கு தெரியும், நான் என்னன்னு தெரியும், நான் எப்படி அதுக்கு அது என்னோட சிறுமையை நான் என்னன்னு அவர்கிட்ட சொல்ல முடியும் இல்லைங்களா? அதான் நம்மால என்னால் ஆவது ஒன்றுமில்லை அப்படின்றாரு வள்ளலார். அப்ப என்ன நம்ம பண்ணோம்னா, அதான் அடியற்ற மரம் போல் விழணும். அந்த அந்த ஆணவம் முற்றிலும் நீங்கணும்னா, நீங்க அதை உள்ள கான்சென்ட்ரேஷன் பண்ண 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 இந்த நான் என்ற இருத்தல் அதை குறித்த விசாரம் வந்து அகவிசாரம் பண்ணணும். என்கொயரி இல்ல, இன்கொயரி. நீங்க டிக்ஷனரியில என் விசாரம் அப்படின்னா அதுக்கு டிக்ஷனரியில பாத்தீங்கன்னா என்கொயரி இன்கொயரி வரும். என்கொயரி இன்கொயரி நீங்க தனித்தனியா ஆங்கில அகராதில பாத்தீங்கன்னா அது தமிழ்ல வந்து ரெண்டுக்குமே விசாரணைன்னு தான் வரும். அது தப்பு. என்கொயரி என்பது இப்ப நம்ம பேசுறோம் இல்லைங்களா, விசாரணை. என்கொயரி 4 பேர் சேர்ந்து விசாரம் பண்ணாரு. இதுக்கு அடுத்ததுதான் முக்கியம். இன்கொயரின்னா நீங்களே உங்களுக்குள்ள மனம் கடந்த நிலையில உள்ள போய் மெர்ஜாகணும். உள்நிலையை நோக்கி போய் மௌனமா போனோம். தத்துவங்களை எல்லாம் கடந்து போனோம். அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு சாதனை முதல்ல நினைக்க கூடாது. அப்படிலாம் நினைச்சோம்னா நமக்கு அந்த இதே கிடைக்காது. அப்ப நீங்க உங்களுடைய மெய்நிலை என்னவா இருக்கு, உங்களுடைய உண்மை நிலை இருக்கு. எதை வச்சு நீங்க இருக்கிறேன்னு நீங்க சொல்றீங்க, ஒரே பாயிண்ட் அப்படிங்க, இருக்கிறேன்னு சொல்றோம். அந்த இருத்தல் உணர்வு என்பது அது ஒரு மிக மிக நுண்ணிய அட்டாமிக் ஸ்பேஸ், அந்த ஸ்டேஷன்ல தான் வருது. இந்த வார்த்தையை மட்டும் வச்சுங்க. அதை மனம் கடந்த மனதை தீட்டுங்க. பென்சிலை தீர்த்த மாதிரி ஒரு டிராங்கி வரையணும் அப்படின்னா அந்த குழந்தை என்ன பண்ணுது, ஸ்டூடெண்ட் பென்சிலை நல்லா தீட்டு அது மொக்கையா இருக்குது கூறாக்கணும் தான் ரொம்ப மைன்யூட்டான லைனை வரைய முடியும். இல்லைன்னா அந்த லைன் திக்கா வந்துடும். திக்கா வந்துன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிறைய உறுப்புகளை வரைய முடியாது சயின்ஸுக்கு. அப்ப அந்த பென்சில் ரொம்ப ஷார்ப்பா பின் பாயிண்ட் குண்டூசி மாதிரி வைக்கும் போதுதான் உங்களுக்கு ரொம்ப மைன்யூட்டான லைனை கூட நேர்த்தியா போட முடியும். அந்த மாதிரி அகலமா இருக்கிற மொக்கையா இருக்க சொல்றாங்கல்ல, மொக்கையாடா நீட்டு சொல்றாங்களா? ஆமா ஆமா. ஏன்னா மொக்க போடுற மொக்கையாடா நீப்பாங்க. மொக்கைன்னா என்ன, அந்த சர்ஃபேஸ் வந்து அகலமா இருக்கும், அந்த ஷார்ப்னஸ் இருக்காது, வேல் மாதிரி வரணும். வேலுடைய நுனிப்பகுதி எப்படி இருக்கு, அதெல்லாமே இந்த வேல் வந்து மெய்ஞானத்தை குறிக்கிறது தான். அந்த நுண்ணுணர்வு நிலைக்கு நம்ம ஸ்தூல உணர்வை நுண்ணுணர்வு நிலைக்கு மாத்தணும். ஏன் மாத்தணும்னா அந்த நுண்ணிய உணர்வு நிலைதான் இந்த ஸ்தூல நிலையை நம்ம அடைஞ்சிருக்கிறோம். ஆக நம்ம உள்ளிருந்துதான் விரிஞ்சிருக்கிறோம். நம்முடைய நிலை உண்மை நிலை உள்ளிருந்துதான் வெளிப்பட்டு அனுபவ நிலையம். அந்த அனுபவ நிலையத்துக்கு உதவியா ஆன்மாதான் அனுபவ நிலையம். அதுக்கு உதவிதான் அந்த உடம்பு ஃபுல்லா ஜீவ ஆற்றல் உணர்வோட வியாபித்திருக்கு. இந்த உடம்பு கிடைச்சிருக்கு, மனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் எங்கிருந்து வந்து விளங்குது அப்படின்னா உள்ளிருந்துதான் வெளிப்பட்டிருக்கு. ஒண்ணும் வேண்டாங்க. இது ஒரு இப்ப நம்ம இப்ப நைட்டு தூங்குவீங்கல்ல, எவ்வளவு நேரம் தூங்குவீங்க? ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம். சரி, 5 மணி நேரம் தூங்குறீங்க. 5 மணி நேரம் தூங்கும் போது உங்களுக்கு எதனா அனுபவம் இருக்கா? சுத்தம் எதுவும் இல்லை. எதுவும் இல்லை. அதுக்கு பேர் சூன்யம். நம்ம அதை பத்தி ஏற்கனவே பேசிருக்கோம். சூன்யம்னா சர்வ சூன்யம். உங்களுடைய இல்லை அந்த உணர்வு வந்து மறைஞ்சிருது. நீங்க ஒண்ணு இல்ல. உடலை விடுங்க, மனதை விடுங்க, ஜீவனை விடுங்க. இதெல்லாம் ஜீவன் வந்து நம்ம தூங்குகின்ற போது கூட நீங்க பாத்தீங்கன்னா அந்த உடம்பு மார்பு பகுதி அப்படியே மேல எழுந்து அடங்கும். பாத்தீங்கல்ல? ஆமா. ஒரு சிலருக்கு மார்பு விரியும், ஒரு சிலருக்கு வயிறு விரியும். ஜீவன் இருக்கு. அப்ப அது ஜீவன் ஒரு தத்துவம். அது ஒரு தத்துவம்.
இப்ப அந்த தத்துவம் பாட்டு ஈட்டு இருக்கு, மனம் மட்டும் உள்ள ஒடுங்கிடும். அப்போ உடல் பாட்டு கருவிகள் எல்லாம் இயங்குது, கிட்னி இயங்கும், நெப்ரான்கள் இயங்கும், இதயம் இயங்கும், எதுவுமே ஓய்வுலாம் எடுக்காது. மனம் தான் அந்த தாட்ஸ் எல்லாம் எதுவும் இருக்காது. மனமும் அதனுடைய அடிப்பகுதிக்கு போய் சைலண்டா ஆகி போயிடும் இதயத்துல. இப்ப உங்களுடைய தூங்குறீங்க, உங்களுடைய நிலை என்னன்னா சர்வ சூன்யம். உங்களை பொறுத்து வரல எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாதுன்றது கூட நீங்க எப்போ அந்த நிலையில உணர்றீங்கன்னா விழிப்பு நிலைக்கு தான் வந்துதான் உணர முடியும். அடடா நாம எதுவுமே இல்லாத ஒரு சர்வசூன்ய நிலைக்கு போயிட்டோம். சர்வசூன்யம்னா நான் இருக்கிறது எனக்கு தெரியாது, என்னுடைய இருப்பை நான் அறிய முடியாது. இதுக்கு பேர் தான் ஆணவ மலம்னு அர்த்தம். ஆணவ மலம்னா என்ன அப்படின்னா தனது இருப்பை தானே அறிய முடியாது. அதுதான் ஆணவ மனம். அந்த நாம இருக்கிறது, இந்த ஆணவ மனம் தன்னையும் காட்டாது, நம்முடைய இருப்பையும் காட்டாது. இப்படி இருக்கிற நிலை. திருப்பி நீங்க ஒரு பக்கத்துல காது கிட்ட வந்து உங்க வீட்டுக்காரமா ஏங்கன்னு எழுந்துக்கிறீங்கல்ல, எப்படி எழுந்துக்கிறீங்க? இப்ப எல்லாமே போயிட்டீங்க, எப்படி உங்களுக்கு எழுந்துக்கிறீங்கன்னா இந்த உடல்ல இருக்கிற தத்துவங்கள்லாம் எப்பவுமே தயாரா இருக்கும். அது விழிப்பு நிலையில இருக்கும். அது வந்து கடவுளுடைய இது, அது எல்லாமே அது ரெடியா இருக்கும். அப்ப வந்து நீங்க ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிட்டீங்கன்னா அது சுத்தமா அந்த சாக்கிரத்தில் அது சுளுத்தி அந்த நிலைக்கு போனா நீங்க 5-6 முறை கூப்பிட்டாதான் நீங்க எழுந்துப்பீங்க. அதாவது சுளுத்தி நிலைன்னு ஒண்ணு இருக்கு. இந்த அனஸ்தீசியா மருந்து போடுறாங்க இல்லீங்களா, அதை எடுத்துட்டு அப்படிதான் நம்ம யாரு வந்து நம்ம உழுக்கினா கூட தெரியாது, ரொம்ப இது பண்ணாதான் நமக்கு தெரியாது. அது கிட்டத்தட்ட ஒரு டெம்பரரி கோமா ஸ்டேஜ் மாதிரி. ஆமா ஆமா. அப்ப நீங்க கையில அப்படி அப்படி தட்டினாதான் எழுந்துப்பீங்க. ஆமா. அப்ப கூட நீங்க எப்படி அங்கிருந்து வர முடியுது? எங்க போய் மறைஞ்சீங்க, எப்படி காணாம போனீங்க, எப்படி உணர்வற்ற நிலைக்கு எதுவுமே தெரியாது. இப்ப எப்படி வந்தீங்க? அப்படி வரலன்னா வாழ்வு இருக்குமா? லைஃபே முடிஞ்சு போயிரும் இல்லையா? சத்து போயிருக்கும். அப்போ இல்லாம நாம போயிட்டா கூட நமக்கு உள்ள ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கு, அது விழிப்புணர்வுலயே இருக்கு. அது திருப்பி அது ரைட் கொடுத்தனா திருப்பி வர்றோம், அந்த உணர்வு திருப்பி விரிய ஆரம்பிக்குது. எங்கிருந்து வருது அது தெரியாது. எங்கிருந்து வருது அப்படின்றது, எங்க போய் ஒடுங்குது, எங்கிருந்து வருது அதை தான் நோட் பண்ணும். இப்ப வந்த இடத்துல எப்படி விளங்குது, அதை வந்து அந்த உறக்க நிலையிலிருந்து விழிப்பு நிலைக்கு வர்ற இன்பிட்வீன் அது ஃபியூ செகண்ட்ஸ்ல அது உங்களுக்கு இறைவன் அனுபவப்படுத்துவார். அதுக்காக நீங்க காத்துட்டு இருக்கணும். அது வந்து ஒரு விளக்கம் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். அது கிடைக்காம இருக்காது உள்ளொளி. அந்த டைமை யூஸ் பண்ணிக்கங்க. எழுந்த உடனே அப்படியே உட்காருங்க, ஒரு நிமிஷம் அப்படியே உட்கார்ந்து எங்க எப்படி இல்லாம போனோம், இல்லாம போன நாம எப்படி இருக்க வந்தோம், இது யாரோட செயலு, நாமே வந்தோமா, அப்படி நினைங்க. அப்படி உள்ள கவனிச்சுக்கிட்டே அதை நினைங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஆன்ம வாழ்வுக்கு உள்ள என்றாகிறதுக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆரம்ப கட்டத்துல. ஐயா நான் இந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப வாட்டி நினைச்சுக்கிறேன் ஐயா. ஐயா வந்து நம்ம தூங்குறது எப்படி, எங்க போறோம், தூங்கும் போது எங்க இருந்து வரோன்றத கவனிங்க அப்படின்னு நீங்க சொல்றதெல்லாம் நான் அது நிறைய வாட்டி நினைக்கிறேன் நான். எனக்கு இப்ப பிரச்சனை என்னன்னா, எழுந்த உடனே மலை ஜலம் கழிக்கணும்ட்டு உணர்வு வந்து டக்குன்னு ஓடிட்டு போயிட்டு இது பண்ணிட்டு உட்காருங்க. எனக்கு சில டைம்ல வந்து அதே என்ன எழுப்போம், மலை ஜலம் தான் என்ன எழுந்து போடா அப்படின்ட்டு. ஒரு சில இடமே நானே எழுந்ததுமே வந்து அது அந்த உணர்வு வந்துடும். அதுதான் அப்ப ஐயா வந்து எங்க இருந்து வந்தேன்னு யோசிச்சுன்றது, நான் எங்க இப்போ எழுந்ததுமே இப்போ உக்காந்துறது அப்படின்ட்டு. இப்ப அந்த ஆணவ மனம்ன்றது அதுதான் தூங்குற போது நம்முடைய நிலை என்னவோ அதுக்கு பேர் தான் ஆணவ மலம். ஆனா அந்த ஆணவ மலம் ஒண்ணு இருக்குது எப்பன்னா விழிப்பு நிலையில தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். விழிப்பு நிலைக்கு வந்தப்பதான் அப்படியே ஓஹோ அந்த மாதிரி ஆணவ மலம், அதாவது இருப்பறியாத நிலையில தான்
நாம அனாதிகாலமா இருந்துட்டு இருக்கோம். ஆனா அந்த இருப்பதையாக அந்த உணர்வு நிலைக்கு உள்ள ஒரு இருப்பு முழு சாக்கிராதீத தனி வெளியா நிறைவாக்கிய சிற்றவை இருக்கு. அது முழு விழிப்புணர்வோடு அருள் உணர்வோடு இருக்கிறது தான் அதிசயம். அந்த அந்த நிலைக்கு நம்ம போறதுதான் சுத்த சன்மார்க்கம். அந்த அருள் உணர்வு நிலை, அந்த அருள் உணர்வு நிலை எல்லாமே தானாக அனுபவப்படும். இதனால ஒரு காரணம், ஏன் இப்படிலாம் ஏன் இயற்கை இருக்குன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஆணவம்ன்றது பிரணவத்தினுடைய வித்து நிலை. அந்த வித்து நிலையில இருந்துதான் அது முறைப்படி அது வருது. இல்லைன்னா அந்த ஆன்ம இன்ப சுகம், அந்த பேரின்ப வாழ்வுல சலிப்பு ஏற்பட்டுடும். ஆக அந்த சலிப்பு ஏற்படாம இருக்கணும்னா சில காலம், அந்த சில கொஞ்ச காலம், அது ஒரு நிமிடம் தான் அருளுக்கு கணக்கு. அந்த ஒரு நிமிடம் நமக்கு பல கோடி பிறவிகள், பல கோடி ஆண்டுகள் கடந்து போகுது. அந்த அருளுக்கு நமக்கு எத்தனை பிறவி கொடுத்து நம்மள இன்ப துன்ப அனுபவம் கொடுத்து கொண்டு வரத்துக்கு புறத்துல நம்முடைய மனம் கணக்கு பண்ணுது. என்ன, அது உண்மைதான், அது புறத்துல உண்மை. எத்தனையோ கோடி பிறவிகள், எத்தனையோ கோடி ஆண்டுகள், எவ்வளவோ அவஸ்தை. ஆனா அருள் நிலையில இந்த உண்மை அங்கு மாறுபாடா வருது. அந்த அருளுக்கு ஒரு ஆன்மாவை எழுப்பணும் அப்படின்னு நினைக்கும் போது அகத்திலே உயிர் செயல் நினைச்சா அதுக்கு புல்லுல இருந்து மனிதன் வரையில அந்த தேகத்துல செலுத்தி செலுத்தி வரத்துக்கு அதுக்கு ஒரு நிமிடத்துக்கு குறைவான நேரத்துல அது எழுப்பி விட்டுருமா. அதுக்கப்புறம் இருக்கிற அந்த எல்லையில்லாத காலம் இருக்க, அது கணக்கே பண்ண முடியாது. எல்லையில்லாத காலம், எல்லா பீரியட். அப்ப இன்பத்தோட இருக்கணும்னா சலிப்பு ஏற்பட்ட கூடாது. அப்போ ஒரு அதுதான் பில்டிங். அந்த பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா கடகால் இருக்கணும். கடகால் இல்லாத பில்டிங் நிலைக்குமா? நிலைக்காது. ஆனால்தான் இந்த புறநிலையில இந்த அவஸ்தையை கொடுக்கும் போதுதான் அந்த பில்டிங் நவம் என்ற நிலையில் எப்பவுமே வினாடிக்கு வினாடி புதியதாகவே அந்த நிகழ்காலத்துல அந்த பேரின்பம் விளங்கும். அதுதான் முக்கியம். ஏன்னா அந்த அருளே அது இருக்கிறது இன்பமா தான் இருக்கு. இறைவனுடைய இருக்க இன்பமா தான் இருக்கு. அது வெளியிலிருந்து வர்றது கிடையாது. அப்ப அது ரொம்ப மிக நுண்ணிய ஒரு நிலை. அந்த நிலையில தன்னைத்தானே அனுபவிக்கணுன்றதுக்காக தான் அவர் தன்னுடைய அருளை இந்த ஓங்கார வண்ண மனிதனாக வெளிப்படுத்தி இங்க வந்திருக்கிறது அவருதான். பிரச்சனை நமக்கு இல்ல, பிரச்சனை நமக்கு இல்ல, கடவுளுக்கு தான் பிரச்சனை. பிரச்சனை 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 சொல்றவே, பிரச்சனை நமக்கு இல்ல. யாரோ இங்க புதிதாக பிரச்சனையை உட்படுத்த முடியாது. அவர் தான் பாவம் பிரச்சனையில இருக்கார். அந்த இறைவன் எப்படி இருக்காரு? நானாகி இருந்து பிரச்சனைகளை சிக்கிட்டு இருக்கார். அந்த பிரச்சனையை அவர் தான் தீர்த்து வைப்பார். ஆனா மனம் இந்த மனம் அதை ஏத்துக்கிறது இல்லையே அப்படின்னு இப்போ நம்ம அவராதான் வந்திருக்காரு. அவரை அவரைதான் இந்த அவதாரை அவர்தான் பண்றாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல. இது இப்ப நீங்க சொல்றீங்க, நான் கேக்குறேன். அதை நான் கேக்குறேன்னா இந்த தேக நிலையில இருந்து கேக்குறேன். அது ஏன் இந்த மனம் ஏன் அதை ஏத்துக்கிறது இல்ல? ஆமா இதுதான் உண்மை அப்படின்றது அது ஏன் அது புரிஞ்சுக்கிறது இல்ல? அது இப்ப சொல்றீங்களா? இப்ப நீங்க சொல்றீங்க, அது என் காதுல கேக்குது. ஆமா, அது இந்த மனம் ஏன் அது அதுதான் உண்மை அப்படின்றது அந்த மனம் ஏத்துக்கணும் இல்ல? அது ஏன் ஏத்துக்க மாட்டேங்குது? இப்ப உங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கா? ஆமா, அந்த ஹெல்த் ப்ராப்ளம் அதை ஏத்துக்கிறதுக்காக தான் வந்திருக்கு, வேற ஒன்று அப்படி இல்லையா என்ன சொல்றது? இல்ல இது நான் இல்ல, உண்மை அதுதான். சில உண்மைய இறைவன் அடித்துதான் உணர்வார். அதுதான், அப்படிதான் அடி வாங்கி இருக்குது. நாம ஒரு பிறவில பல கோடி பிறவிகள்ல அந்த உண்மையை புரிய வைக்கணும்ன்றதுக்காகத்தான், உண்மையை ஏற்றுக்கொள்ளணுன்றதுக்காகத்தான் புறத்துல நமக்கு வெவ்வேறு ரூபத்துல ஒரு இண்டிவிஜுவல் பர்சனும் அந்த துன்பத்தை அனுபவிக்கிறான். ஒருத்தனுக்கு வறுமையா இருக்கும், ஒருத்தனுக்கு வேலை இல்ல திண்டாட்டமா இருக்கும், ஒருத்தனுக்கு இருக்கிற வேலையில நீக்கிடுவாங்க, பசிப்பட்டியா இருப்பான், இல்ல தீராத வியாதி 20 வருஷமா தீராதியா இருக்கும், சமாஜ பணம் எல்லாம் கட்டுக்கட்டுல செலவாயிடும், இல்ல குடும்பத்துல கணவன் மனைவி பிரச்சனை வரும்,
பிள்ளைங்களுக்குள்ள விரிச்சல் ஏற்படும். இப்படி எல்லாம் ஒவ்வொரு ரூபத்துல வரும். இல்ல தீராத பகை வரும். பகை வரும்போது நமக்கு சதா தொல்லை கொடுப்பான். அது சொல்ல முடியாது. இல்ல ஒரு ஆக்சிடென்ட்ல காடு போயிடும். இப்படி வெவ்வேறு ரூபத்துல இருக்கான். ஆனா எந்த ரூபத்துல துன்பம் வந்தாலும் அது ஒரே ஒரு காரணம், அந்த நடராஜ பெருமான் தான் நமக்கு வரவழைத்து கொடுக்குறார். எதுக்கு? நம் அகம் திரும்ப வேண்டும் அப்படின்றதுக்காக தான். ஆனா அது எல்லோரும் புரிஞ்சுக்கிறோமா? புரிஞ்சுக்கல. ஏன் புரிஞ்சுக்கல? அந்த அடி உத பத்தாது. அது பல பிரிவுகள் நிறைய இது. அந்த ஃபைல் கொஞ்சம் திக்க கனமா நல்ல ஹைட் உயரமா வரணும். அப்பதான் அப்பதான் பிச்சுக்கிறோம். அது பிச்சுக்கிட்டு ஐயோ இதெல்லாம் எனக்கு ஏன் சாமி, நான் கேட்டனா உனக்கு இந்த பிறகு நான் கேட்டனா எதுக்கு என்கிட்ட கொடுத்த அப்படின்னு கடவுள்கிட்ட சண்டை போட வரும். அப்படி சண்டை போட்டாதான் அவருக்கு பிடிக்கும். எதுக்கு எனக்கு இந்த பிறகு கொடுத்த, நான் உன்கிட்ட கேட்டனா, நான் வரணும் இந்த உலகத்துல வாழணும்னு சொல்லிட்டு நான் விரும்பலையே. இல்ல அப்படி கேக்குறது கூட அது அது தோண மாட்டேங்குது. அப்படி கேட்கணும்னா கூட அது எப்படி நான் கேட்க முடியும்? இப்போ அவர்தான் வந்திருக்காருன்ட்டு நம்ம பேசிட்டோம். அப்புறம் ஏன் இந்த தொல்லை அப்படி இப்ப அந்த தொல்லையை அவரு தான் அனுபவிக்கிறாருன்றப்போ அவரை எப்படி நான் கேட்க முடியும் இல்லைங்களா? அது இப்ப நீங்க சொன்னீங்க அவரே தான் வாழ வந்திருக்காருங்க, அனுபவிக்கிறாரு, அவருக்கு தான் என்ன கஷ்டம் அப்படின்ட்டு. இப்ப இந்த அவத்தை அவர் தான் படுறாரு இல்லீங்களா? ஆமா. இப்ப நான் எப்படி கேட்க முடியும்? அப்ப இந்த இது ஏன் எனக்கு கொடுத்த அப்படின்னு எப்படி கேட்க முடியாதுன்ற? அப்ப நீங்க கடவுள் நிலையை அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். அவசரப்படுறது அவர் தான், நீங்க உணர்ந்துட்டீங்கன்னு அர்த்தம். அப்ப நீங்க கேட்காதீங்க, அவர் தானே அவசரப்படுறாரு, பட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படியா? அதுதான் அந்த பிரிச்சு அந்த பிரியுது இல்ல, அது கஷ்டம்ன்றப்ப இந்த தேக நிலையில நான் தானே படுறேன், அது அவர் பண்ணலையே. ஆமா ஆமா, சரி முடிவா என்னன்னு சொல்ல வரீங்க? இல்ல எதுவும் இல்லைங்கய்யா. இல்ல கேக்குற அந்த மனசை எப்படி நம்ம அது புரிய வைக்கிறது மனசுக்கு அப்படின்றது எனக்கு அந்த ஒரு இதுதான் இருக்கு. மனதுக்கு எதையும் புரிய வைக்க முடியாது, அது ஒரு ஜடம். அதுதான், அது ஒரு ஜடம். நமக்கு குரு எதுன்னா இறைவன் தான் குரு. ஆனா அது புற உலக வாழ்க்கையில நம்ம அனுபவிக்கிறோம் இல்லையா, இன்ப துன்ப அனுபவம். இந்த இன்ப துன்ப அனுபவத்தின் மூலம் தான் நம்ம உண்மைய தேர முடியும். எதையும் பட்டு தான் ஒரு தெளிவு நிலைக்கு வர முடியும். இந்த துன்பம் எனக்கு வேண்டாம், இன்பம் யாராவது வேண்டாம்னு சொல்லுவாங்களா? இல்ல. எல்லாமே எல்லா உயிரும் இன்பத்தை விரும்பும். ஆனா துன்பத்தை யாருமே விரும்ப மாட்டாங்க. சில பேர் டாக்டர் கிட்ட போவான், போய் ஒரு வியாதி சொல்லி 10 வியாதி சொல்லுவான். உடனே அவர் அரக்கோணம், எங்களுக்கு ஊர்ல அரக்கோணத்துல ஒரு டாக்டர் இருக்காரு. ஜுரம் அடிக்கும், ஜுரம் அடிக்கு சார்ன்னு சொன்னா ஒரு இன்ஜெக்ஷன் ஆர்டர் கொடுத்துருவாரு. ஒரு அம்மா இன்ஜெக்ஷன் எடுத்துக்கோ, நம்ம சொல்லியே முடிக்க மாட்டோம். ஏன்னா 50 பேர் கியூல நிற்பாங்க. அப்புறம் சொல்லுவோம், சார் சளி கூட இருக்கு சார், அப்படியா? அப்புறம் மாத்திரை அப்புறம் எழுதிடுவாரு பிரெஸ்கிரிப்ட்ல. நீங்க அப்புறம் தான் சொல்லணும். நீங்க ஜுரம்னு வந்தீங்கன்னா புரிஞ்சுப்பாரு, ஜுரம் எனக்கு சளி இருக்கும், தலைவலி வரும், அர்ஜென்ட் இருக்கும், அது எல்லாத்துக்கும் ஆல்ரெடி பொதுவா வச்சிருவாரு. ஆனா நீங்க ஜுரம் அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்ல சார் ஒரே தலைவலி சார், தூக்கலாம், அவனுக்கு எல்லாத்தையும் சேர்த்து ரெடியா வச்சு அதை போட சொல்லிடுவாரு. ஏன்னா இவனை விட்டா இவன் புராணம் சொல்லிட்டே இருப்பான், அவருக்கு வியாபாரம் ஆகும். அது இந்த விஷயத்துல எல்லா டாக்டரும் அப்படிதான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நாங்க இங்க எங்க ஃபேமிலி எல்லாம் ஒரு லேடி டாக்டர் கிட்ட போறோம். அவங்க கிட்ட அப்படிதான், இந்த மாதிரி எனக்கு யூரின் போறதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா அவங்க டக்குன்னு எல்லாம் வரிசையா சொல்லுவாங்க, இப்படி ஆகும், இந்த இடத்துல பிடிக்கும், இப்படி ஆகும். கரெக்டா. ஏன்னா உங்ககிட்ட புராணம் சொல்லிட்டா நீங்க சொல்லிட்டே இருப்பீங்க. ஆமா, அவங்களே சொல்லிட்டாலும் டக்குன்னு ஒப்பிச்சிருவாங்க அவங்க. ஆமா, அவங்களுக்கு பாவம் டைம் இருக்காது. அவங்களுக்கு ஷார்ட் பீரியட்ல 50 பேர் இருக்காங்களே, நம்மளையே அரை மணி நேரம் பார்த்தா அவங்களை எப்ப அவங்க போவாங்க? அதனால அவங்க அப்படி சொல்லும் போது நம்மளுக்கு இல்லாத சிம்டம் கூட அவங்க சொல்லிடுவாங்க ஒண்ணுன்னு. இப்போ அது ரிலேட்டடா வர எல்லா சிம்டமும் அவங்க சொல்லிடுவாங்க. எதுக்கு இதை பேச்சு எடுத்தோம், டாக்டர் கிட்ட போயிட்டோம்? அதான் மனசுக்கு ஏன் அது புரிய வைக்க முடியல? இல்ல வேற எதுக்கும் வந்தோம், அது எங்கேயோ போச்சு.
அது இதா இருக்கு. அதனால மனதுக்கு வந்து இதெல்லாம் சொந்த எதுக்குன்னா சில பேர் வந்து துன்பத்தை சேர்த்துக்க மாட்டான், உடனே ஊசி எடுத்துருவாரு. அப்புறம் நான் ஒரு டாக்டர் கிட்ட போனேன், பக்கத்துல இருக்கிறவங்க சொல்றான், டாக்டர் என்னப்பா சார் ஊசி மட்டும் வேணாம் சார், நீங்க ஒரு 4 மாத்திரை கூட எக்ஸ்ட்ரா ஒரு நாள் கொடுத்துருங்க. ஏப்பா ஊசி போட்டாதான்பா அது சரியாகும். இல்ல சார், நான் மாத்திரை எவ்வளவு வேணாலும் சாப்பிடுவேன், ஊசி போட்டா அந்த பாதி என்னால் தாங்க முடியாது. ஏயா இதான் நீ 50 வயசான மாதிரி வயசான ஊசி போட்டா தாங்க முடியாது, சின்ன குழந்தை மாதிரி சொல்ற. ஆமா சார், எனக்கு சின்ன ஒரு தலைவலின்னா கூட என்னால தாங்க முடியாது, ஊசி போட்டா அந்த பாதியை பொறுத்த முடியாது. நீங்க ஒரு 4 மாத்திரை எக்ஸ்ட்ரா கொடுத்துருங்க சார், போய் தொலையா அதை அப்படியே வச்சிருமா அப்படின்றாரு. அப்ப நம்ம சின்ன துன்பத்தை கூட தாங்கிக்க மாட்டோம். அப்ப பெரிய துன்பத்தை கொடுக்குறாரு கடவுள். சின்ன துன்பத்தை கூட தாங்க முடியாது எனக்கு, பெரிய துன்பத்தை கொடுக்குறாரு. அப்ப நான் துன்பத்தை அடிக்கிறதுக்கு ஒரு வழியா போறேன், அந்த வழிக்கு பேர் கிழக்க, அதை அடிச்சிடுறேன். அடைநடா இந்த வழி அடிச்சாருன்னு மேற்கு போறேன், அதையும் அடிச்சிடுறேன். அப்புறம் வடக்கு போறேன், அந்த திசையும் அடிச்சிடுறேன். இந்த பக்கம் போற, அது எல்லா திசையும் சின்ன துன்பத்தையே தாங்க முடியாது எனக்கு, பெரிய துன்பத்தையும் கொடுத்து நான் என்னுடைய முயற்சியினால, ஜீவ முயற்சினால இதுக்கான விடுதலையை தேட போனா எல்லா திசையும் அடிச்சுட்டா அப்ப நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க, என்ன பண்ணலாம்? இல்ல எனக்கு புரியல. அப்ப என்ன சரணாகதி தான் ஐயா, எனக்கு ஒரு துன்பம் தீராத ஒரு பிரச்சனை வந்துடுச்சு. அது வியாதியோ எதுவோ வச்சுக்கோங்க, எனக்குன்னு ஒரு முயற்சி இருக்கும் இல்லையா, இப்படி பண்ணா அதுல இருந்து நம்ம விடுதலை ஆகலான்ட்டு ஒரு வழியில நான் போறேன், இப்படி போனா அதுல இருந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் போறேன். வழியில அதுக்கு ஒரு பிரேக் டவுன் வந்து சக்சஸ் ஆகல, வேற ஒரு வழியில போறேன். எல்லா வழியும் அடிச்சிருச்சு, இப்ப என்ன பண்ணுவீங்கன்னு நீங்க கேக்குறீங்க இல்லீங்களா? அதான் நான் உங்களுக்கு உதாரணம் சொல்றேன், கிழக்கு மேற்கு வடக்கு 4 திசையை திசைக்கு போவேன். அதெல்லாம் புரிஞ்சுது ஐயா. இப்ப அந்த நிலையில இப்ப கடவுள் பக்தி இருக்குன்னா நீதான் சாமின்ட்டு அந்த சரணாகதி ஆயிடுவான். அப்பதான் எனக்கு வேற திசை தெரியாது, ஒரே ஒரு திசை, மேல் திசை, வானம். வானத்துக்கு எப்படி போக முடியும்? ஏணி போட்டா போக முடியும்? முடியாது. அந்த வானன்ற திசைக்கு போறதுக்கு வழியை சொல்றதுதான் சுத்த சன்மார்க்கம். ஏணி போட்டா போக முடியாது, ஹை ஜம்ப் பண்ணாலும் கீழே பூமி இழுத்து பிடிக்கும். ஏனில ஏறி போனாலும் கீழே வரணும், ஹை ஜம்ப் பண்ணாலும் கீழே வரக்கூடாது. திசையை வெற்றி கொண்டு மேல போனோம், மேல போனா இந்த திசைகளும் இருக்காது, பிரச்சனையும் இருக்காது, அங்க ஒண்ணுமே இல்லை. அங்க போன பிறகு ஒண்ணுமே பிரச்சனையே இல்லையே, இந்த இடம் சூப்பரா இருக்க, இது நல்லா இருக்க, சுகமா இருக்க, நான் அங்கேயே இருந்துருவீங்க. அந்த சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு தான் இறைவன் நம்மளை கூப்பிடுறான். அங்க சுகம் மட்டும்தான் இருக்கு, இடம் இல்லை என்றார் சரவண சாமி. ஐயா, நானு இப்போ எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லாத உங்களை கேக்குறேன். நீங்க வந்து ஆணவத்துல கேக்குறேன், இல்ல வந்து இது அப்படி கேக்குறேன்னு நினைக்க கூடாது. நான் எனக்கு ஒரு ஆர்வம், யாராவது அந்த அனுபவத்தை பெற்றிருந்தாங்கன்னா அவங்க வாயில கேட்கணும் அப்படின்றது. இப்போ நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, தூக்கத்துல இருந்து நம்ம எங்க இருந்து வரோம், இல்ல வந்து தூங்கும் போது எங்க இருக்கிறோம் அப்படின்ற அந்த உணர்வு நீங்க எப்பனா அது அனுபவிச்சிருக்கீங்களா? அது எப்படி இருக்கும் அந்த அனுபவம் அப்படின்னு? அது தூங்கி ஆழ்ந்த உறக்கத்துல இருந்து நீங்க விழிப்பு நிலைக்கு சற்று வரும்போது இன்பிட்வீன் ஃபியூ செகண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ஃபியூ செகண்ட்ஸ் வந்து உண்மை உணர்வதற்கான ஒரு நேரம், ஆரம்ப உண்மை. அந்த உண்மையில உள்ள ஒருத்தர் இருக்கிறது உங்களுக்கு தெரிவிப்பார், ஆனா அதனுடைய வண்ணத்தெல்லாம் காட்ட மாட்டார். பட் உள்ள ஒரு ஆள் இருக்கிறது உங்களுக்கு தெரியணும். அது உள்ள ஒரு ஆளு, அவரு தான் இப்ப வந்து வேற ஒரு முகத்தை தாங்கின்னு உணர்வா வெளில வர்றார். தன்னை காட்டாம அந்த நான் என்ற உணர்வோட வெளியில வர்றாரு. அத உள்ள ஒருத்தர் போய் ஒடுங்குறாரு, அவர் ஜீவனாதான் வெளியில வர்றார், சிவமா உள்ள இருக்கார். உள்ள ஒருத்தர் இருப்பாரு. அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அனுபவபூர்வமா கிடைக்கலன்னா பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம். அனுபவபூர்வமா கிடைக்கும், ஆனா பட் வந்து அந்த அவருடைய சீக்கிரட்டை
உடனே ஓபன் பண்ண மாட்டாரு. அதுக்கு இன்னும் ஓபன் பண்ணுவான்னா உங்களுக்கு முதல்ல உருக்கம் வேணும். உருக்கம். இரண்டாவது, அவருதான் எல்லாருமா இருக்கிறார், எல்லா உயிருமா இருக்காருன்ற உண்மையை உணர்ந்து உங்களுக்கு அளிக்கப்பட்ட சூழ்நிலையை கொடுத்து பிற உயிருக்கு மனதாலையும் காயத்தாலையும் சொல்லாலையும் இன்னைக்கு நம்ம என்ன சகாயம் பண்ணோம்? அன்பான செயல், அன்பான சொல். எல்லா உயிரும் நல்லா இருக்கணும் இறைவா, நம்மள மாதிரி எல்லா உயிரும் கஷ்டப்படுது, எல்லா உயிரும் அந்த ப்ராசஸ்ல வைக்கப்பட்டிருக்கு, எல்லாருக்கும் நாம வேண்டுதல் செய்யலாம் இல்லையா? அதுக்கு 5 பைசா செலவில்லை இல்ல? ஆமா. இதெல்லாம் நீங்க கட்டாயம் செஞ்சாதான் அவர் அந்த கேட்டை திறப்பார். அது கூட ஃபுல்லா திறக்க மாட்டார், கொஞ்சோண்டு தான். அது திறந்து உடனே மூடிடுவார். இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சம் திறந்து 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 மூடிட்டு அது போயிட்டு இருக்கும். முழுசா திறக்கணும்னா கம்ப்ளீட் ஃபோர்ஸா வரணும், முழு உரிமை வரணும், முழு உரிமை. உருக்கம் அதான் எல்லையில்லாத உருக்கம். இறைவனுடைய பெருமையை, அருட்பெருமையை நினைச்சு நினைச்சு உருகி உருகி பாடி தோத்திரம் பண்ணி தன்னை மறந்து நிற்கின்ற ஒரு நிலையில வரணும். உருக்கம், இரக்கம், உரிமை. நமக்கு அது உரிமை. இறை மெய்ப்பொருள் நம்முடைய உரிமை. அப்ப உருகிட்டு ஐயோ இறைவா என்னால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செகண்ட் சண்டை போடணும். ஏன்பா, ஏண்டா அப்பா, நீ தானே என்ன என்ன பெத்து போட்டு இங்க இப்படி பட்டு விட்டு நீ பாட்டுக்க சௌகரியமா அங்க ஆனந்தம் நடனம் பண்ணிட்டு இருக்கே, இது நியாயமா? உனக்கு அடுக்குமா? உன்னுடைய பெருமைக்கு தகுமா? இறக்கவில்லையா உனக்கு? படிக்க சொல்ற ஒரு மேடையில, இறக்கவில்லையா உங்களுக்கு? எங்க கட்சிக்காரன் இப்படி போட்டு அடிக்கிறான சொல்றான ஒரு மேடையில. என் கட்சிக்காரன் யாரு? மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இது ஒவ்வொன்றுத்திலையும் ஒரு ஒரு பிரச்சனையை கொடுத்து, குற்றத்தை கொடுத்து, இதெல்லாம் என்ன போட்டு என் கட்சிக்காரனை வச்சு என்ன கால வாரி விடுறான். இப்படி பண்றீங்க, உனக்கு இருக்கவில்லையா? அற்பெருஞ்சோதி நடராஜ வருவாரு அப்படின்னு சண்டை போடுங்க. அப்பா கூட சண்டை போடுறாங்க இல்லையா? சொத்து சொத்து தகராறு